ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான முளைக்கட்டிய கொண்டக்கடலை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதுக்கான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம கொண்டக்கடலை குழம்பு வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுலேயே நம்ம வந்து மசாலாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்னதாக பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 5 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. சின்ன பல் அப்படின்றதுனால ஒரு 10 பல் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய பல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 பல் பூண்டு எடுத்தாலே போதும். இது கூடவே ஒரு 4 பல் சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7-8 பல் முந்திரி. நீங்கள் முந்திரி வேணாம் அப்படின்னா நீங்கள் கசகசா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வறுத்த அதே குக்கர்லேயே நம்ம குழம்பும் செஞ்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு. இப்போ அது பொரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக எல்லா குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். மஞ்சள் பொடியெலாம் வந்து நம்ம தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து குழம்பு தூள்லேயே வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் தூள்லாம் சேர்த்துருப்போம். அதனால் தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் போட்டு நம்ம வந்து சுண்டல்லாம் வந்து ரொம்ப நேரம் போட்டு எண்ணெயிலேயே வதக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ அதில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம்.
இப்போ இதையும் நல்லா இதோட கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜாரையே கழுவி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதிலையே நறுக்கிய கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வெந்து வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். நம்ம தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகிடும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். வந்து பார்க்கலாம். நான் 4 விசில் வச்சுருந்தேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஏன்னா அது இருக்கிற சூட்லேயே கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கலந்து விடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், முளைக்கட்டிய கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.